மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு 5, 6, 7 இந்த 3 இடங்களில் ராசிநாதன், அதாவது சந்திரன் ஒரு இயக்கத்தில் இருக்கிறார். 5ஆம் இடத்துல அவர் மங்கள யோகத்தில் இருப்பது, 6ஆம் இடத்துல எப்போவுமே 3, 6, 7, 10, 11ஆம் இடங்களில் சந்திரன் இருப்பது வலிமையான அமைப்பு. ஆக என்ன, இந்த வாரம் முழுவதும் கிராஜுவலாக நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. எல்லா நல்லதும் இந்த வாரம் நடக்கும். ஏற்கனவே பௌர்ணமியில் இருக்கும்போது நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், அது ராசி பலனில் கூட அதை எழுதியிருந்தேன். போன பௌர்ணமி இன்றைக்கு இந்த வாரம் அமாவாசை நடக்குது. 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரனாக உங்களுடைய ராசியில் இருக்கும்போது மகர ராசிக்காரருடைய துன்பங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக தீர்ந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னேன். உண்மையை சொல்லப்போனால் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பயணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூரங்களிலிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என அடுத்தடுத்து நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்களுக்கு நல்லது பிறந்துருச்சுங்க அப்படிலாம் நான் கெடுதல், எனக்கு என்ன கெடுதல் நடக்குதுன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லாருக்கும் கோட்சார ரீதியாக ஒரு நல்ல விதமான வழிமுறைகள் தெரிய வந்து கொண்டிருக்கின்ற, எல்லாமே நல்ல விதமாக அமைந்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு போன பௌர்ணமியிலிருந்து 15 நாட்களாகவே வந்துருச்சு. எப்போது ராசி கூடுதல் சுபத்துவத்தை புனிதத்தை அடைந்ததோ அப்போ இருந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அந்த அமைப்புகள் அப்படியே வலிமையாக வந்து கொண்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்காரங்களுக்கு சுருக்கமாகவே நான் சொல்லி முடிச்சிருவேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. கடந்த ஒரு 3-4 வருஷமாக, கிட்டத்தட்ட 5 வருஷம்னு கூட சொல்லலாம், 5 வருஷமாக அப்படியே சுத்தமாக தலையை பிச்சுக்கிட்டு இருந்த பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனைன்ட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனையை மட்டுமே சமாளித்து கொண்டு சந்தித்து கொண்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷங்கள் வரக்கூடிய தன்மைகள் ஒரு 15 நாளாகவே ஆரம்பிச்சிருச்சு. அது இன்னும் அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார், 7ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். 8ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி சுக்கிரனும் புதனும் சேர்ந்து சனியை உங்களுடைய ராசிநாதனை பார்த்து சுபத்துவப்படுத்துவது. இந்த வாரத்தில் என்னங்க பெரிய அமைப்பு, ராசியும் சுபத்துவம் அடைகிறது, ராசிநாதனும் சுபத்துவத்தை அடைகிறார். ராசி குருவால் பார்க்கப்பட ராசிநாதனை சுக்கிரன் பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆகவே சுருக்கமாக சொல்லிடுறேன், மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. கஷ்டப்படுறதெல்லாம் பட்டு முடிச்சிட்டிங்க. அதிலிருந்து அப்படியே படிப்படியாக வெளியே வரக்கூடிய சில தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள், ஒரு கொஞ்சம் நேரம் கம்மியாக கூட சொல்லிடலாம், சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள், கணவரை பற்றிய சந்தோஷம், குழந்தைகளை பற்றிய சந்தோஷம், படிக்காத குழந்தைகள் படிப்பதை பார்த்து இருக்கின்ற ஆனந்தம் என்பது போன்ற மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல, உங்க வயசு என்னவோ அதற்கு ஏற்றாற் போல சந்தோஷங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல ஆரம்ப வாரமாக, ஏற்கனவே எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விட்ட நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இப்போது இந்த வாரம்.